Hi everyone, welcome back to our channel. இன்றைக்கி நாம் ஒரு bridal blouse-ஓட neck portion design வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து டபுள் லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்லீவ் போர்ஷன் டிசைன் வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் மேலே கார்ட்ஸ் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் இமேஜ் சென்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிசைன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். ஸோ அவங்க அனுப்பின அந்த இமேஜுக்கும் நம்மளோட அவுட்புட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சுகர் பீட் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைன் ஸ்டோன் செயின் ரோப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நான் அது வந்து ஆரியில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை அப்படி ஸ்டிச் பண்ண முடியலன்னா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்து கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஸ்டோன் செயின் ரோப் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்கணும். ஸோ நான் அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ சுகர் பீட் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 mm ஆன்டி கோல்ட் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லைன் 5 mm ஆன்டி கோல்ட் பீட் வந்து கொடுத்துக்கலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ சுகர் பீடும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகெயின் வந்து இன்னொரு லைன் 5 mm ஆன்டி கோல்ட் பீடு வந்து அதில் இருந்தது. ஸோ அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் அந்த சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி 5 mm ஆன்டி கோல்ட் பீட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் அதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபைனலாக அந்த சுகர் பீடும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 inches கேப்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் எல்லாத்துலேயுமே வந்து சாரியோட கலரில் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்க போகிறேன். அவங்க அனுப்பிச்ச இமேஜில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஸ்டோன் பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மட்டும் போட்டுக்க போகிறோம். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி சுகர் பீட்ஸ் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே 3 5 mm ஆன்டி கோல்ட் பீட் மட்டும் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட நெக் போர்ஷன் டிசைன். இப்போது கஸ்டமர் அனுப்பிச்ச இமேஜும் நாம் டிசைன் பண்ண இந்த ப்ளவுஸோட ஃபைனல் இமேஜும் காட்டுறேன். இந்த ப்ளவுஸோட கம்ப்ளீட் இமேஜ் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.